அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு. நிறைய சகோதர சகோதரிகள் இதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்திருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதமான வேண்டுதல்கள் இருக்கும். அந்த வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறுவதற்காக நம்ம நிறைய வழிபாடு செஞ்சுருப்போம், பரிகாரம் செஞ்சுருப்போம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பலன் கிடச்சிருக்கும், ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்னும் பலன் கிடைக்காம தள்ளி தள்ளி போயிட்டுருக்கும். ஆனால் யாருமே கவலைப்பட வேண்டாம். எல்லாமே நம்ம நல்லதுக்கு தான். ஏன்னா அந்த குறிப்பிட்ட வேண்டுதல் இப்போவே நடந்துருச்சுங்கும் போது அது நமக்கு நிரந்தரமாக தங்காதுங்கிறதுக்காக கூட இறைவன் அதை கொஞ்சம் தள்ளி போடலாம். இன்னும் ஒரு காரணமும் இருக்குது. அது பார்த்திங்கன்னா கர்மவினை. நம்ம முன் ஜென்மத்தில் ஏதாவது நிறைய பாவங்கள் பண்ணியிருந்தோங்கும் போதும் இப்போ நமக்கு பலன்கள் கிடைக்கிறதுல சில தடைகள் வரும், தாமதம் ஏற்படும். இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கான பலன் கிடைத்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம். சரி, எது எப்படியே இருந்தாலும் கேட்டதை கேட்டபடியே நடத்தி தரக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு பார்க்கும்போது பிரம்ம முகூர்த்த நேரத்தை சொல்லலாம். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம என்ன கேட்டாலும் அதை இந்த பிரபஞ்சமாகட்டும் இறைவனாகட்டும் கொடுத்தே தீர்வாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரம்ம முகூர்த்த நேரங்கிறது பொதுவாக அதிகாலை 3 மணியிலேருந்து 5:30 அப்படின்னு சொல்லலாம். அதே போல் 4:30லேருந்து 6 மணி அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பொதுவாக 3லேருந்து 6 மணி அப்படிங்கிற மாதிரி கூட எடுத்துக்கோங்க. இந்த நேரத்தில் நம்ம முகம் கை காலை கழுவிட்டு வீட்டு பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சு நம்மளுடைய கோரிக்கையை முன்வைக்கும் போது கண்டிப்பாக அது நிறைவேறும்னு சொல்லலாம். ஏன்னா பிரம்ம முகூர்த்த நேரம் நிறைய பேர்த்துடைய வாழ்க்கையில் மிராக்கில் மேஜிக்கில் ஏற்படுத்தி இருக்குது. நல்ல வாழ்க்கை தரம் உயர்ந்ததாகவும் சொல்லுவாங்க. பிரம்ம முகூர்த்தத்துக்கே இவ்வளோ சக்தி அப்படிங்கும்போது இந்த முறை நமக்கு இந்த பங்குனி மாதத்தில் இந்த மார்ச் மாதத்தில் அபிஜித் நட்சத்திரமும் பார்த்திங்கன்னா இதே நேரத்துலேயே வருதுங்க. ஏற்கனவே இந்த அபிஜித் நட்சத்திரம் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு வெற்றிக்குரிய நட்சத்திரம், 28வது நட்சத்திரம். இந்த நட்சத்திர நேரத்தில் என்ன செஞ்சாலும் பலன் கிடைக்குங்கிறதுனால தான் கிருஷ்ண பரமாத்மா இதை தன்னுடைய மயில்பீலியில் மறைச்சி வச்சுருந்தார். அதன் பிறகு இதை உத்திராட நட்சத்திரத்துக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கும் இடையில் இதில் 12 அதில் 12ன்னு சொல்லி டைம் கொடுத்தாரு. இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஏன்னா நிறைய பதிவுகளை நாமும் சொல்லிகிட்டே தான் இருக்கிறோம். சரிங்களா? அப்படிப்பட்ட வெற்றிக்குரிய மகத்தான இந்த அபிஜித் நட்சத்திரம் இந்த முறை நமக்கு அற்புதமான ஒரு நாளோடவும் அற்புதமான ஒரு நேரத்துலையும் தான் வருதுன்னே சொல்லலாம். சரி, முதல்ல அந்த டைமிங் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நான் போன மாதம் சொன்ன மாதிரியே இனி நம்மளுடைய சேனலில் வாக்கிய பஞ்சாங்கப்படியும் அபிஜித் நட்சத்திர நேரத்தை சொல்லிடுறேன். அதே போல் திருக்கணித பஞ்சாங்கப்படியும் அபிஜித் நட்சத்திர நேரத்தை சொல்லிடுறேன். உங்களுக்கு எது வசதிப்படுதோ அந்த டைமிங்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுடைய கோரிக்கையை முன்வைங்க. சரி, முதல்ல டைமிங் என்ன அப்படின்னு பார்த்தலாம். வாக்கிய பஞ்சாங்கப்படி நமக்கு மார்ச் மாதம் 15ஆம் தேதி பங்குனி மாதத்தின் முதல் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அதிகாலை, அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் 3:47 இருந்து 4:11 வரைக்கும் இருக்குது. மேலும் இந்த நாளில் பார்த்திங்கன்னா நமக்கு ஏகாதசி திதியும் இருக்குது. சரிங்களா? பெருமாளுடைய அம்சம் தானே கிருஷ்ண பரமாத்மாவும். அது கரெக்டாக நமக்கு ஏகாதசி திதியிலே அமைஞ்சிருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா பங்குனி மாதத்தின் முதல் தேதியிலே அமைஞ்சிருக்குது. சூப்பரான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த டைமிங் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். சரிங்களா? இது பார்த்திங்கன்னா நமக்கு அதிகாலை 4:37 இருந்து 5:01 வரைக்கும். இப்போ இந்த 2 நேரமே தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது ஞாயிற்றுக்கிழமை நாளாக இருக்குது. சாதாரண நாள்னா கூட வேலைக்கு போகணுங்கிறதுக்காக நிறைய பேர் எழுந்து நேரமாக குளிச்சுட்டு அவங்கவுங்க வேலையை பண்ணிவிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருப்பீங்க. இப்போ இது லீவ் நாளாக இருக்குது. இன்றைக்கி தான் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே தோணும். ஆனால் தூங்கிட்டால் நமக்கு பலன் கிடைக்குமா சொல்லுங்கள்? அதுவும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எப்போவாச்சும் தான் வரும். அப்படி வர நேரத்தை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கணும் இல்லையா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் சொன்ன இந்த 2 டைமில் ஏதாவது ஒரு டைமில், அதாவது 3:47 4:11 அல்லது 4:37 5:01 இந்த 2 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் முன்னாடி எழுந்து முகம் கை கால் மட்டும் கழுவிக்கோங்க. ஒரு டம்ளர் தண்ணீரையும் ஒரே ஒரு ஏலக்காயும் எடுத்துகிட்டு உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் உட்காந்துக்கோங்க. சுத்தமாக இருந்தீங்க, பீரியட்ஸ் எல்லாம் இல்லைங்கும்போது பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி வச்சு அங்கேயே இந்த தண்ணீரை வச்சுட்டு
வாயில் இந்த ஏலக்காயை அடக்கி வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் 27 முறை அல்லது 108 முறை வந்து சொல்லலாம். மொத்தத்தில் இந்த 24 நிமிஷமுமே சொல்கிறது அப்படிங்கிறது நல்லது. நீங்கள் முதல்லையே வந்து என்ன கோரிக்கை நிறைவேறுவதற்காக இதை செய்கிறீங்களோ அதை நீங்கள் சங்கல்பமாக முன்வைங்க. ஏன்னா இந்த அபிஜித் நட்சத்திரங்கிறது நமக்கு மாதம் வந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ இந்த மாதத்தில் என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் சங்கல்பமாக முன்வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ எமர்ஜென்சியாக உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணுங்கும் போது எனக்கு நல்ல சம்பளத்தில் நல்ல வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறத உங்கள் கோரிக்கையாக முன் வச்சுட்டு இந்த மந்திரத்தை வந்துட்டு சொல்லுங்கள். சரிங்களா? பணம் தான் உங்களுக்கு பிரச்சனை, எனக்கு இந்த ஒரு மாதத்துக்குள்ளார ஒரு 5 லட்சம் பணம் இருந்தால் பரவாயில்லன்னு நினச்சிங்கன்னா அப்போ 5 லட்சம் பணம் எனக்கு வேணும்னு சொல்லி கோரிக்கையை முன் வச்சுட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை வந்துட்டு சொல்லலாம். இந்த ஏலக்காய் இருக்குது பார்த்திங்களா, இதுக்கு ஆகர்ஷண சக்தி ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாமல் பெருமாளுக்கு உரிய ஏகாதசி திதி நாளில் அவருக்கு பிரியமான ஏலக்காய் நம்ம பயன்படுத்தும் போது அற்புதமான பலன்கள் கிடைக்கும். இப்போ இதை நம்ம கடவாயில் அடக்கி வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லும்போது கண்டிப்பாக காரிய சித்தி ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். அது என்ன மந்திரம்னு உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும், நானும் சொல்லி காட்டுறேன். ஓம் க்ளீம் கிருஷ்ணாய நமக, ஓம் க்ளீம் கிருஷ்ணாய நமக, ஓம் க்ளீம் கிருஷ்ணாய நமக. இதுதான். இதை வந்துட்டு நீங்கள் 27 முறை அல்லது 108 முறை வந்து சொல்லுங்கள். ஒரு வேளை பீரியட்ஸாக இருக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் விளக்கேற்றலினா கூட பரவாயில்ல, ஹாலில் வந்து உட்காந்துக்கோங்க. வடக்கு திசை பூஜை அறையில் உட்காந்தாலும் சரி, ஹாலில் உட்காந்தாலும் சரி, நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. சரிங்களா? இப்போ வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துட்டு இந்த மந்திரத்தை வந்துட்டு நீங்கள் சொல்லலாம். இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் வாயில் இருக்கக்கூடிய அந்த ஏலக்காய் வந்து ஆகர்ஷணம் பண்ணி வச்சுக்கும். அதே போல் உங்கள் முன்னாடி இருக்கிற இந்த தண்ணீர் வச்சுருந்தீங்களா ஒரு டம்ளரில், அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா உட்கரகிச்சு வச்சுக்கும். இப்போ இந்த 24 நிமிஷம் முடிஞ்ச பிறகு இந்த ஏலக்காயை நல்லா வந்து மென்னுக்கோங்க. மென்னுட்டு அதன் பிறகு உங்களுக்கு அப்படியே முழுங்க பிடிக்கும்னா இந்த தண்ணியை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி இந்த ஏலக்காயை நீங்கள் உங்கள் உடம்புக்குள்ளே செலுத்துக்கோங்க. எனக்கு அது வந்து பிடிக்காது அது சாப்பிட்றதுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா மென்று அதனுடைய சாரெல்லாம் வந்துட்டு நீங்கள் உறிஞ்சி எடுத்துக்கோங்க. அந்த சக்கையை நீங்கள் வெளியில் துப்பிடுங்க. அந்த தண்ணீரை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் உடம்புக்குள்ளே வந்து செலுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கோரிக்கை இருக்குது, உங்கள் கணவருக்கு ஒரு கோரிக்கை இருக்குது அப்படிங்கும்போது 2 பேர்த்துக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு டம்ளர் தண்ணீர் தேவைப்படும், ஆளுக்கு ஒவ்வொரு ஏலக்காய் வந்து தேவைப்படும். இந்த மாதிரி வச்சுட்டு 2 பேருமே அவங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும்னு சொல்லிட்டு வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துட்டு இந்த ஒரு மந்திரத்தை வந்து சொல்லலாம். நீங்கள் இந்த நேரத்தில் மற்றவங்களுக்காக வேண்டிக்கலாமா, அதாவது என் கணவருக்கு தான் இப்போ ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்குது அது தீரணும்னு நான் வேண்டிக்கலாமா, ஏன்னா அவரெல்லாம் அந்த நேரத்தில் எழுந்திருக்க மாட்டாருன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வேண்டிக்கலாம். அதில் எந்த தவறுமே கிடையாது. நம்ம அடுத்தவங்களுக்காக வேண்டிக்கிறதும் நல்ல பலனை தான் வந்து கொடுக்கும். வெளிநாட்டில் வாழ்ந்துட்டுருக்கிற நம்மளுடைய சகோதர சகோதரிகள் அப்படியே இந்த டைமை உங்களுடைய நாட்டு டைமுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு பக்கம் இருக்கிறீங்களா, எனக்கு அதை கன்வெர்ட் பண்ணி சொல்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. நீங்களே வந்துட்டு கூகுளில் போயிட்டு அந்த கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. டைம் வந்து இந்தியா டைமுக்கும் உங்களுடைய டைமுக்கும் எவ்வளோ வித்தியாசம் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களே வந்து சிரமம் பார்க்காம கன்வெர்ட் பண்ணி இந்த அற்புதமான நேரங்களை வந்து பயன்படுத்திக்கோங்க. ஸோ யாருமே வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அதுவும் ஏகாதசி திதியில் வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திரத்தை தவறவே விடாதீங்க. இன்னும் இந்த நாளில் எந்தெந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்மளுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக்கலாம் என்பது குறித்து நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.